हेलो स्टूडेंट्स இப்போ நம்ம விஷாரத் பூர்வாதில் நவீன் கத்ய சைனிகா 2 அதில் செகண்ட் லெசன் நம்பரோं वाली तिजोरी அதனுடைய சாராம்சம் இப்போ பார்ப்போம். இதை எழுதினவர் கும்வர் சுரேஷ் சிங். लेखक परिचय. नंबरों वाली तिजोरी हास्य प्रधान कहानी है. नंबरों वाली तिजोरी வந்து ஒரு சிரிப்பு வரக்கூடிய ஒரு சிரிப்பை முக்கியத்துவமாக வச்சு எழுதப்பட்ட கதை. यह कुंवर सुरेश सिंह की कहानी है. இது कुंवर सुरेश सिंह உடைய கதை. उन्होंने पशु पक्षियों के संबंध में अनुसंधान करके बहुत कुछ लिखा है. இவர் வந்து ஆராய்ச்சி பசு பட்சி வந்து பறவைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி இது பண்ணி பகுத் குச் லிக்காக சிலதை வந்து அவர் எழுதியிருக்கார், நிறைய எழுதியிருக்காரு. उन्होंने बाल साहित्य को भी अपनी रचनाओं से अलंकृत किया है. பால சாகித்யம் அதாவது குழந்தை பருவ இலக்கியம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தன்னுடைய ரச்சனா அதெல்லாம் வந்து அலங்காரமாக சிறப்பாக வந்து அவர் எழுதியிருக்கார். उनकी कई पुस्तकें भारत सरकार द्वारा पुरस्कृत हुई है. அவருடைய நிறைய புத்தகங்கள் வந்து பாரத சர்க்கார் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தின் மூலமாக பரிசுகள் வாங்கியிருக்கு. लेख परिचय. यह कहानी कला के लिए तत्व को मानकर लिखी गई है. कला के लिए கலைகளுக்காக நல்லா சிரிப்பாக இருக்கணுன்றது சுவாரஸ்யமாக இருக்கணுன்றதுக்காக அந்த தத்துவத்தை எடுத்து இதை எழுதியிருக்காங்க. एक न खुलने वाली तिजोरी के कारण एक रियासत में होने वाली घटनाओं का हास्य पूर्ण विवरण इस कहानी में दिया गया है. யாராலையுமே ஏக்ன குல்னேவாலி ஒருத்தராலையும் திறக்க முடியாத அந்த திஜோரி ஒரு பெட்டகம் இருக்கும் இல்லையா, கருவூலம் ஒரு பீரோ மாதிரி, அதை வந்து காரன் ஏக் ரியாசத் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கட்னா நிகழ்ச்சி, அங்கே நடந்த நிகழ்ச்சியை வந்து ஹாசிய பூர்ண ஒரு சிரிப்பு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் விவரமாக இந்த கதையில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. लेख का सारांश. लेखक राजा और मैनेजर. लेखक के चाचा की सिफारिश से लेखक को एक राजा के यहाँ लेखकனுடைய சாச்சா சித்தப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய சிபாரிசின் பேரில் லேக்கக்கு வந்து ஒரு ராஜா கிட்ட நௌக்கரி மிலி. அவருடைய சாச்சா அவனுடைய சித்தப்பானுடைய சிபாரிசில் ராஜா கிட்ட அவருக்கு வேலை கிடைச்சது. வே ராஜா நாபாலிங் தே, ஒரு சிறிய வயதுடையவர் அந்த ராஜா. इसलिए उनकी सारी संपत्ति कोर्ट ऑफ वार्डस के आधीन थी. அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்கனால அவங்க சம்பத்தி அவருடைய சொத்து எல்லாத்தையுமே வந்து கோர்ட் ஆஃப் வார்டர்ஸ் அவங்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தது. अदालत ने राजा और राज्य की देख रेख के लिए एक मैनेजर का नियुक्त किया था. அந்த அதாலத் கோர்ட்டில் வந்து ராஜாவுடைய ராஜ்யத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக சொத்தையும் பாதுகாக்கிறதுக்காக அவருடைய ஒரு மேனேஜரை வந்து நியமிக்கப்பட்டார். वे भीमसेन की तरह मोटे तकड़े थे. और பீமசேன்னா குண்டா இதுவாக இருப்பாங்களே, அந்த பீமசேன மாதிரி ரொம்ப குண்டாவும் நல்லா பார்க்கறதுக்கு ஆஜானுபாகவாக இருந்தாங்க. வே கிசி சே பி அச்சா விவகார் நகி கர்த்தே தே. அவர் யார்கிட்டையுமே வந்து நல்ல முறையில் அவர் பழக மாட்டார். अगर राजा साहब किसी नौकर को कुछ देना चाहते तो उसे मैनेजर रोक देते थे. ராஜா வந்து அவருக்கு யாருக்காவது வந்து கொடுக்கணும், ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினச்சா கூட அதை வந்து மேனேஜர் வந்து தடுத்து நிறுத்திடுவார். लेखक और तिजोरी. राजा साहब के कमरे में नंबरों से खुलने वाली एक तिजोरी थी. ராஜா கிட்ட வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு நம்பரால் திறக்கக்கூடிய ஒரு வந்து பெட்டகம் திஜோரி இருந்தது. उसका नंबर स्वयं राजा को भी मालूम नहीं था. அந்த நம்பர் வந்து ராஜாக்கே வந்து தெரியாது. उसकी रद्दी हो गई और उसकी जगह नई तिजोरी रख दी गई. அதை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போடுறது, கண்டம் ஆயிடுச்சு தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வேற ஒரு புது திஜோரி ஒரு பெட்டகத்தை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. लेखक को वह पुरानी तिजोरी पसंद आई. लेखक வந்து அந்த பழைய திஜோரியை பார்த்த உடனே ரொம்ப ஆசைப்பட்டார். इसलिए उन्होंने राजा से तिजोरी मांगी. அதனால் ராஜா கிட்ட அந்த திஜோரியை கேட்டார், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா அது வேஸ்ட்டு தூக்கி தானே போட போகிறாங்க. லேக்கக் நே சோச்சா கி வக் திஜோரி பேக்கார் ஹே, அது வந்து தூக்கி போட தான் வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு. इसलिए மேனேஜர் நஹி ரோக்கேங்கே, அதனால் மேனேஜர் வந்து அதை வந்து தடுக்க மாட்டார் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். மேனேஜர் और तिजोरी. लेखक का अनुमान गलत निकला. लेखकனுடைய அனுமானம் வந்து தவறாயிடுச்சு. मैनेजर ने तिजोरी देने से इनकार कर दिया. मैनेजर வந்து அந்த பெட்டி तिजोरिயை கொடுக்கறதுக்கு மறுத்துட்டார். उन्होंने नौकरों से वह तिजोरी अपनी कोठरी में रखने को कहा.
அவர் வந்து வேலைக்காரங்கிட்ட அந்த திஜோரி அந்த பெட்டகத்தை தன்னுடைய கோட்டரி தன்னுடைய பகுதி வீடு இருக்கு இல்லையா அதில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு சொன்னார். वे नौकरों से बोले कि तिजोरी में कुछ न होने पर भी कमरे की खूबसूरती तो पड़ेगी. அவங்க வேலைக்காரங்கிட்ட சொன்னார் என்னன்னா அந்த திஜோரி அதில் வந்து அந்த பெட்டக கேஷ் பாக்ஸ் பீரோ மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து அதில் ஒன்றும் இல்லாட்டா கூட அது வந்து அதை வைக்கிறதுனால நம்ம ரூம்னுடைய அழகு வந்து ரொம்ப அதிகமாகிடும். லோக் சோச்சங்க கி இஸ்மே கீமதி சீஜ் ஹே. மக்கள்லாம் பார்த்தாங்க அது அழகாக இருக்கிறத பார்த்து இதில் வந்து ரொம்ப விலையுந்த பொருள் ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. திஜோரி மேனேஜர் கி கோட்டரி பகுஞ்சுகி. அந்த திஜோரி வந்து மேனேஜருடைய வீட்டுக்கு போயிடுச்சு. मैनेजर के घर में डाका. इसके कुछ दिन बाद एक रात को मैनेजर की कोठरी में डाका पड़ा. கொஞ்ச நாள் இதுக்கு அவர் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு ராத்திரியில் வந்து மேனேஜருடைய வீட்டில் வந்து அந்த டாக்கா கொலைக்காரங்க வந்தாங்க. மேனேஜர் கி பத்னி மாயக்கே சலி கயி தி. மேனேஜருடைய ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. வ ககனோம் கோ அப்னே சாத் லே கயி தி. அவருடைய ஆர்னமெண்ட்ஸ் நகைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தன்னோட எடுத்துகிட்டு போயிட்டா அவ. इसलिए डाकुओं को वहाँ कुछ नहीं मिला. அதனால கொலைக்காரங்களுக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல. डाकुओं ने मैनेजर को जगाकर तिजोरी खोलने को कहा. டாக்கு கொலைக்காரங்களாம் என்ன பண்ணாங்க அந்த திஜோரி அந்த பீரோ மாதிரி இருந்தது இல்லையா அதை வந்து திறக்க சொல்லி சொன்னாங்க. வே போலே கி எக் திஜோரி சாபி சே நஹி மகர் நம்பரோं से खुलती है. அந்த திஜோரி வந்து எதால அது சாவி கிடையாது அது நம்பரால் தான் திறக்க முடியும் அப்படின்னு சொன்னார். சாவி கிடையாது நம்பரால் தான் திறக்க முடியும்னு சொன்னார். வஹ் நம்பர் முஜே மாலும் நஹி ஹே. அந்த நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். டாக்கு இசே ஜூட் சமஜ்னே லகே. டோலக்காரங்க என்ன பண்ணாங்க அவர் போய் சொல்கிறாருன்னு நினச்சாங்க. மேனேஜர் லாச்சார் தே. ஒன்றும் தெரியாமல் வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டார் அவர். டாக்குவோனே உன்கி பீட்டு கர் அதமரா கர்தியா. டாக்கும் கொலைக்காரங்களாம் என்ன பண்ணாங்க அவன் சொல்லாதனால அவனை அடி நடிச்சு அதமரான ஒரு பாதி பணம் போல் டெட் பாடி போல் பாதி பணம் போல் ஆக்கிட்டாங்க. அவ்வளோ அடிச்சிட்டாங்க. मैनेजर की जान बची. அவருடைய உயிர் வந்து தப்பிச்சது. कोठरी में घुसने से पहले डाकुओं ने पहरेदार के हाथ पैर बांध दिए. கோட்டரி அவருடைய வீட்டுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா அங்கே ராஜானுடைய அரண்மனை இல்லையா அந்த பகுதியில் வந்து பகரேதார் ஆயுள் அரண்மனை பாதுகாப்பாலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணாங்க கொலைக்காரங்க அவங்களாம் ஹாத்து பயிர் கை கால்லாம் கட்டி போட்டாங்க. வ கிசி தரஹ் பந்தன் தோடுக்கர் பாகா கயாத்தா. எப்படியோ வந்து அந்த கயிறு கட்டி போட்டதை அடிச்சுட்டு அவங்க வந்து அந்த வேலைக்காரங்க பாதுகாவலுக்கு அவங்களாம் வெளில வந்துட்டாங்க. एक देखकर डाकू लोग 9 2 11 हो गए. டாக்கு அந்த கொலைக்காடிக்க வந்தாங்கல்ல கொள்ளையடிக்க அவங்க 9 10 11 பேர் இருப்பாங்க 11 பேர். பஹரேதார் நே மஹல் மே சப்கோ ஜகாக்கர் கபரே தி. என்ன பண்ணாரு அந்த அந்த பாதுகாவலன் வந்து மற்ற மகள் அந்த அரண்மனையில் இருக்க மற்றவங்களாம் எழுப்பி செய்தியை சொன்னாங்க. இஸ் பர் சப் மேனேஜர் கி கோட்டரி பகுஞ்சே. இதனால் எல்லாரும் மேனேஜருடைய பகுதி இப்போ வீடு இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கு வந்தாங்க. வே பீகி பில்லி பனுக்கர் காட்டுமே படையத்தே. பீகி பில்லின்னு அப்படியே நனைஞ்ச தண்ணியில் நனைஞ்சு அப்படியே வட நடுங்கிட்டு இருக்கோம் இல்லையா நடுங்குற மாதிரி அந்த பயத்தில் நடுங்கிட்டு இருக்காரு. பீகி பில்லின்னு அந்த தண்ணியில் நனைஞ்சதுன்னு அர்த்தம். அந்த அது மாதிரி அந்த கட்டிலில் கிடந்தாராம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப மிடுக்காக எல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா இப்போ வந்து அந்த நனைஞ்ச பூனை நடுங்கும் இல்லையா குளிரில் அந்த மாதிரி அந்த பயத்தில் நடுங்கிட்டு இருந்தாராம். திஜோரி உசி தின் ராஜ்மஹல் பவுஞ்சா தி கை. அதனால என்ன பண்ணார் பயந்து போய் அந்த திஜோரி அந்த பெட்டகத்தை அன்னைக்கே அந்த ராஜ அரண்மனையில் கொண்டு வந்து வச்சுட்டாரு. திஜோரி குலேமே ஜமீன்தாரி சமாப்த ஹுயி. ஜமீன்தாரி அந்த முறை வந்து கொஞ்ச நாளில் முடிவுக்கு வந்தது. லேக்கக்கு அப்படியே காவ் லவுட்டே. அதனால லேக்கக்கு அவர் வந்து தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி போகிறாரு. ராஜா சாகப் நே வக் திஜோரி பேண்ட்டுமே ரூப்மே லேக்கக்கோ பேஜி. ராஜா சாகப் என்ன பண்ணுறாரு அந்த பெட்டகத்தை வந்து அந்த பேண்ட்டுமே பரிசா வந்து பரிசு ரூபத்தில் அந்த லேக்கக்கே வந்து அனுப்புகிறாரு. चूंकि लेखक तिजोरी की कहानी जानते हैं इसलिए उन्होंने उसे खुले मैदान में रख छोड़ा है. அவர் என்ன பண்ணார் லேக்கக்கு வந்து அந்த முன்னாடியே அந்த திஜோரி அந்த கதையினுடைய அந்த பெட்டகத்தினுடைய கதையை வந்து தெரிஞ்சிருந்தது. அதனால என்ன பண்ணார் அவர் குலே மைதான் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் வச்சுட்டு அவர் போயிட்டார். உஸ் திஜோரி சே கமரே கி खूबसूरती बढ़ाने की हिम्मत उनमें नहीं है. அந்த பெட்டகத்தை அந்த திஜோரியை வச்சு தான் நம்ம ரூமுனுடைய அழகு வந்து அழகுபடுத்துறதுக்கு பெருசாக இருக்கும் சிறப்பாக இருக்கும்ன்ற அந்த எண்ணமே அவருக்கு இல்லை. விசேஷத்தா यह कहानी हमें सचमुच हंसाती है. இது உண்மையிலேயே வந்து நமக்கு சிரிப்பான கதையாக இருக்குது. 4-5 लोगों को यह कहानी सुनाने के बाद ही हंसी रुकती है. 4-5 பேர்கிட்ட இந்த கதையை சொல்லி சிரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சிரிப்பே வந்து நமக்கு அடங்கும்.